இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ட் சேனலில் திரும்ப உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று நம்ம கணிப்பில் கொடுத்ததில் 015 அப்படி சொல்லிட்டு கணிப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் 065 அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்துச்சு. ஆனால் 065 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 05 அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம சொன்ன நம்பர் ஒரு அருமையான வெற்றி வாங்கி கொடுத்துருக்கோம். சி போர்டும் அதே மாதிரி தான் நான் சொன்னேன், 5 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் அதே தான் வெற்றியும் வந்துச்சு. ஒரு அருமையான வெற்றி நம்ம சொன்ன மாதிரியே வாங்கியிருக்கோம். சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி நிர்மல் உரிய கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிர்மல் 409 இன்றைக்கி உரிய கெஸ்ஸிங் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். 6/12/24 இந்த மாதத்துக்குள்ளே நம்ம 4D வின்னிங் கண்டிப்பாக வாங்குகிறோம். 4D வின்னிங்கு கண்டிப்பாக வாங்குகிறோம். அது இன்றைக்கா கூட இருக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது பார்த்தா, இன்றைக்கி 9065 அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய ரிசல்ட் வந்து 9065. இந்த 9065 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி இன்றைக்கி வரப்போகுது 4Dயில் அப்படிங்கிறத பார்த்தா, நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 55க்கு 65 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 90 அப்படின்ட்டுருக்கு. 90 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவாக வரலாம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம். ஃபஸ்ட்டு பிசியை பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்மளுக்கு 90 0க்கு 16 அப்படிங்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 16 வருமோ பிசி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 16 பிசி உங்கள் கணிப்பில் 16 இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? எப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 90 அதுக்கு வந்து 16 அப்படின்ட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 90க்கு அப்படியே இந்த இடத்துல 6க்கு 1 5க்கு 6 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னோடய கெஸ்ஸிங்கில். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 16 அப்படிங்கிறது பிசி. சரி நண்பர்களே, இப்போ 4D நோக்கி பயணிப்போம். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இன்றைக்கி 0க்கு 0வை இறங்கி 6க்கு 1 5க்கு 6 016ன்னு வந்தால் என்ன கணக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 016 உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 9 அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 6க்கு 4னா இங்கே வந்து 9க்கு 7 வரலாம். அப்படிங்கும்போது 7016 உங்கள் கணிப்பில் இருக்கா பாருங்கள். 7016 4Dயில் உங்கள் கணிப்பில் ஒரு செட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? 7016. ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல 7 9க்கு 7 0க்கு 0 6க்கு 1 5க்கு 6 இப்படிங்கிற மாதிரி என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லை ஒருவேளை அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக 9க்கு 7 0க்கு 0 6க்கு 0 5க்கு 6 7006 அப்படிங்கிறது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டு தான் நான் 4Dயில் இன்றைக்கி எடுத்துருக்கிறது. உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துங்க. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்கிறது அப்படின்றது பார்த்தா
ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இந்த மாதத்தில் எடுத்தது 5க்கு 1, 1க்கு 4, 4க்கு 6, 6க்கு 5 அப்படிங்கும்போது இன்றைக்கி பவரில் ஒருவேளை இப்படி இறக்கி பார்த்தா 5, 6 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7. அதனால் எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 7 அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குது. சி போர்டில் 7 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சி போர்டில் 7 ஓகேவா? இது என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம்னு சொல்லப்போனால் இங்கே 6 6 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த 0 வந்து இறங்கி ஒரு வேளை இங்கே வரலாம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த 6 6 6 இந்த 6 வந்து அப்படியே ரிப்பீட் ஆகி சி போர்டில் +1 6ஆக வரலாம். ஓகேங்களா? ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்தா 4 5 6 அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ 6 6 இந்த இடத்துல 6. ஓகேங்களா? அப்போங்கும்போது இந்த 0 வந்து பி போர்டில் வந்து 6 6 0 அப்படிங்கும்போது 006ங்கிறது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது இருந்தால் எடுத்துங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஒரு ஆப்ஷனாக 6 இல்லைன்னா என்ன ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 7 வரலாம். ஏன் அப்படின்னா 5க்கு 1 பவர் வந்துருக்குது, 4க்கு 6, 6 - 1 5, 5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏன்னா 5 6 7 அப்படி சொல்லிட்டு எல்லாம் வரலாம். இல்லை வந்து எப்படின்னா 5 6 7 இல்லை 6 6 6 அப்படி சொல்லிட்டு வந்துடலாம் பிசியில். இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 67 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறது. இன்றைக்கும் நேற்று போல் இன்றைக்கும் ஒரு கண்டிப்பான வெற்றி வாங்குவோம். வின்னிங் கண்டிப்பாக இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நிர்மல் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வின்னிங் வரும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வின்னிங் வரும். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சுருக்கமாக இத்தனை தான் இதான் ஒரு ஸ்ட்ராங்கான செட்னா கொடுப்பா அப்படின்னா இதான் ஒரு ஸ்ட்ராங்கான செட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவா. இதான் நான் கொடுத்துருக்கிறது கணிப்பு. என்னோடய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இது பின்னாடி ரிவர்ஸில் போய் பார்த்தாலும் முன்னாடி பார்த்தாலும் எங்கே போய் பார்த்தாலும் சரி என்னோடய கெஸ்ஸிங்கில் இது தான் இருக்குது. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா?